வெல்கம் டு இந்த கையில் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கேள்வி, பகுதி ஆ, பகுதி ஆ, இ 3 பகுதிகள் இருக்குது. ஓகேவா? என் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா சிலபஸ் தான். சரிங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஸ்கூல் புக்கு ப்ளஸ் சிலபஸ் இது ரெண்டையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா தமிழில் சாலிடாக என்ன பண்ணலாம், 95+ எடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அறநூல்கள், அதாவது பகுதி ஆள இலக்கியம். ஓகே, இலக்கணம் சார்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டோம். லைவ் கிளாஸ் 2 மணி நேரம் எடுத்திருக்கோம். அது இல்லாம வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இலக்கியம், ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ இலக்கியத்தை பத்தி. ஓகேவா? ஸோ இலக்கியத்துல என்ன சொல்றாங்க, 11 ஓகே 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு. ஓகேவா? எத்தனையா இருக்கு? 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. சரிங்களா? 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. மொத்தம் இதுல ஒரு 18 நூல், இதுல ஒரு 18 நூல், மொத்தம் 36 நூல். சரிங்களா? 36 நூல். ஆசிரியர் பெயரு 36 நூலை பத்தி என்னன்னாங்க, எல்லாமே டாப் டு பாட்டம். ஆசிரியர் பெயரு, அடைமொழி பெயரு, ஓகேங்களா, தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, அடிவரையறை, பாட்டுடை தலைவன், இப்படி எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? 11 கீழ்கணக்குல 18 நூல்கள் இருக்கா? அதுல அறநூல்கள், அறநூல், அகநூல், புறநூல், சரிங்களா, இப்படி பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ 18 நூலை எப்படி பிரிக்கிறாங்க, அறநூல் 11, அகநூல் 6, புறநூல் 1. 11 + 6 17 + 1 18. சரியா? இந்த அறநூல்கள் 11 தான் திருக்குறள், இன்னா நாற்பது, இனியவை 40 அதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதே அகநூல் அப்படின்னா என்ன வரும், 5 50, 5 திணைமாலை 150. சோ இந்த மாதிரி நூல்கள்லாம் என்னது, அகநூல்கள்லாம் வரும். புறநூல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கும். ஓகேவா? களவழி 40. புறநூல்ல களவழி 40. ஓகேவா? சோ ஒன்னே ஒண்ணு, மொத்தம் 18 நூல் இருக்கும். 11 மேற்கணக்குல 8 தொகை, 8 தொகை 8 நூல் இருக்கும். 10 பாட்டு, 8 தொகை 10 பாட்டு. சோ 10 பாட்டுல 10 நூல், மொத்தம் 18 நூல். இது வந்து 11 மேற்கணக்குல. ஓகேவா? சோ இந்த 8 தொகையிலையும் அகநூல், புறநூல், அகம்புறம் இருக்கும். அதே மாதிரி 10 பாட்டுல ஆற்றுப்படை. இந்த 8 தொகையில அகநூல், அகநூல், புறநூல், அகமா புறமா, அகமா புறமா. ஓகேவா? 5 2 1 7 8. ஓகேவா? இது வந்து புறநூல் அப்படின்னா பாப்பு. ஷார்ட்கட் என்னது, புறநூல் பாப்பு. அப்ப 18 10. ஓகேங்களா? என்னதுங்க, புறநானூறு. 18 10 புறநானூறு புறநூல். அகநூல்ல 5 இருக்கும். அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, இந்த மாதிரி இருக்கும். அகமா புறமானா பரிபாடல் வரும். அகமா புறமா அப்படின்னு என்னது தெரியாம பரிதாபமா இருக்குது. அகமா புறமானு தெரியாம பரிதாபமா இருக்கு. அப்ப பரிபாடல். இது அகநூல். 8 தொகையில 8 நூல். ஒண்ணு இல்லைங்க, நூல்கள் அப்படின்னா இலக்கியத்துல நூல்கள் 11 கீழ்கணக்கு மேற்கணக்கு. 11 கீழ்கணக்குல 18. அகநூல் எத்தனை, புறநூல் எத்தனை, அகமா புறமா எத்தனை, 18 பிரிச்சு போடு. இந்த பக்கம் மேற்கணக்கு 18 பிரிச்சு போடு. 8 தொகை 8, 10 பாட்டு 10. அப்ப 8 தொகையில 8 பிரி, 10 பாட்டுல 10 பிரி. அவ்வளவுதான் விஷயம். பிரிக்கணும். ஒவ்வொரு நூல் எத்தனை அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் பிரிச்சு அதுக்கப்புறம் அது என்னென்ன, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகணும். ஃபர்ஸ்ட் இதான் பேசிக், அடிப்படை பேசிக்கே இதான். இங்க இருந்து தான் இலக்கியத்திலே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சிலபஸ்ல. பகுதி ஆ இலக்கியம் அப்படின்னா திருக்குறள். திருக்குறள் எதுல வருது, எந்த நூல்ல வருது, 11 கீழ்கணக்குல வருதுன்னு தெரியணும். ஓகேங்களா? அறநூல் 11ல அதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் படிக்கணும். அறநூல் கொடுத்திருக்காங்களா, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, இது எல்லாமே 11 கீழ்கணக்குல வருது. அப்ப 11 கீழ்கணக்குல என்னதுங்க, இதுல வந்து அறநூல்கள்ல 11 இருக்கா, அகநூல் 6 இருக்கு, புறநூல் 1 இருக்கு. சோ அதுதான் நான் சொல்லியிருந்தேன்.
அந்த 11 அறநூல்கள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சிலபஸ் 2வது இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பகுதி 6ல 2வதுல கொடுத்திருக்கிறதா அறநூல், அந்த 11 நூல். அகநூல் அப்படின்னா எங்க சார் அகநூல் சிலபஸ்ல இல்லையே படிக்கணும் அப்படின்னா, அப்ப அது சிலபஸ்ல என்ன படிக்க தேவை? அகநூல் 5 70 உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? 17 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பிற செய்திகள்னா அதோட ஆசிரியர் மட்டும் படிச்சுக்கோங்க, ரொம்ப டெப்தா போக வேண்டாம். ஆனா இதுல இருக்கிறது ரொம்ப டெப்தா படிக்கணும். ஓகேங்களா? 5 70 5 50 திணை மாலை 150 இதெல்லாம் வந்து அந்த நூல் அதோட ஆசிரியர் அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப அதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணி அதெல்லாம் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. 5 70 5 50 களவழி 40 கார் 40 இதெல்லாம் ஹெட்டிங்கா கொடுத்து ஒரு பாடல் கொடுத்து அதோட ஆசிரியர் அதோட விளக்கம் அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க? அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க. அப்ப அறநூல்கள் தெளிவா இருக்கணும், 11 தெளிவா இருக்கும். அகநூல்ல என்ன பண்ணணும்? அகநூல் 6 அந்த நூல் என்ன அதோட ஆசிரியர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். புறநூல் அப்படின்னா அந்த நூல் களவழி 40 பொய்கையார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி 8 தொகையில 8 நூல் முடிஞ்சா அகநூல் 5 புறநூல் 2. புறநூல் என்ன? புறநானூறு 18 சொன்னேன். அகநானூறு 5 நூல் என்ன சொன்னேன்? அகநூல் 8 தொகைனா என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. ஓகேவா? இதுதான். ஓகேவா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, 18 புறநானூறு, பரிபாடல், அகநானூறு. அகநானூறு விட்டுட்டோம். அகநூல்ல ஃபர்ஸ்ட் அகநானூறு வந்துடும். அப்ப 8 வந்துடும். சரியா? 10 பாட்டுல 10 இருக்கு. சோ 10ல உங்களுக்கு என்னது? ஆற்றுப்படை நூல்கள். 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? ஆற்றுப்படை 6 இல்ல, ஆற்றுப்படை 5. என்னென்ன ஆற்றுப்படை? என்னென்ன ஆற்றுப்படை? இதை எழுதிட்டீங்களா? இதுதான் பேசிக். இலக்கியம்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க? எழுதிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து போனோம். ஓகேவா? ஓகே. இப்ப 10 பாட்டுல 10 நூல். ஓகேவா? 10 பாட்டுல என்னதுங்க? ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 5 ஆற்றுப்படை தெரிஞ்சுக்கணும். ஆற்றுப்படை. ஆற்றுப்படையில என்னென்ன? திருமுருக ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, அடுத்து கூத்தர் ஆற்றுப்படை, அதாவது மலைபடுகடாம் சொல்லுவாங்க. மலைபடுகடாம், கூத்தர் ஆற்றுப்படை, மொத்தம் ஆற்றுப்படை 5 நூல் இருக்கும். அடுத்தது இதுல வந்து 5 நூல் போயிடுச்சா? மீதி 5 நூல் இருக்குமா? மீதி 5ல அகநூல், புறநூல், அடுத்து அகம்புறம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து என்ன இருக்கும்? அகம், புறம். அகத்துல வந்து எத்தனை நூல் இருக்கும்? 2 இருக்கும். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. ஓகேவா? புறநூல்ல 1 இருக்கும். மதுரை காஞ்சி. 3 ஆச்சா? சாரி, இதுல 3 இருக்கும், இதுல 1 இருக்கும், இதுல 1 இருக்கும். ஓகேவா? முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு. ஓகேவா? அகநூல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகநூல், முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. இது புறநூல்ல வந்து மதுரை காஞ்சி. அகமா புறமால நெடுநல் வாடை. சரிங்களா? சரி, இப்ப பாப்போமா? திருமுருகாற்றுப்படை
சோ மலைப்படுகரம் வேறு பேர் என்ன சொன்னோம், கூத்தராற்றுப்படைன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா. அகமா புறமானா இது என்னது, நெடுநல் வாடை. மூணு பாட்டு வரும், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. ஓகேவா. புறநூல்ல மதுரை காஞ்சி, அகமா புறமான நெடுநல் வாடை. அப்ப 10 நூல் வந்துருச்சுங்களா. சோ இவ்வளவுதான், 8 தொகை 8, 10 பாட்டு 10. ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அடைமொழிலாம் நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்தப்பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கட்டறிந்தோர் ஏத்தும் கலித்தொகை. ஓகேவா. நற்றிணைனா 400 இருக்கும், குறுந்தொகைனா 490 இருக்கும். கடவுள் வாழ்த்தோட 400 + 1 401. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு 100, அப்ப 5 100 இருக்கும், 500. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு 100, பதிற்று 10, 10 10 இருக்கும். எல்லாத்துலயும் ஆன்சர் இருக்கு, 10 10 இருக்கும். அப்ப 100 பாடல் இருக்கும், ஆனா 80 பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பதிற்று 10. கலித்தொகை 150 பாடல் இருக்கும். கலித்தொகை எத்தனை பாடல் இருக்கும், 150. ஆக 400 400 அதுவே இருக்கு, 400. குறுந்தொகை சாரி புறநானூறு 400, அதுலயே 400 இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் எழுதுனா, இப்ப வந்து 8 தொகையில 8 நூல் இருக்கு. ஓகேவா. ஒவ்வொன்றும் யார் யார் எழுதுனா அப்படிங்கறத என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கணும். ஓகேவா. சோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டெப்தா பார்க்கணும்னா உள்ள அப்படியே போயிட்டு இருக்கலாம். நான் ஆசிரியர் மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுல நான் வந்து என்ன சொல்றேன், ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு எத்தனை அடி வரையறை என்ன, எத்தனை நூல் இருக்கு, யாரு வந்து பாட்டுடைய தலைவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா. சரி. சோ இப்ப இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 10 பாட்டு 10க்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகேங்களா. 10 பாட்டு முருகு, திருமுருகாற்று படை அப்படின்னா ஆசிரியர் யாரு, நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை, முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார். சிறு பானாற்றுப்படை, நல்லூர் நத்தாத்தனார். பெரும்பானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்படியே எழுதிக்கோங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்க. மலைப்படுகிறார், பெருங்கௌசிகனார். மலைப்படுகிறான், பெருங்கௌசிகனார். ஓகேவா. நெடுநல் வாடை நக்கீரர் தான். ஓகேவா. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாறை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. முருகர் அப்படின்னா நக்கீரர். ஓகேங்களா. முருகர் அப்படின்னா பஞ்சாமிரதமா சோனாக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படைனா தாமமா வருவோம், அப்ப பொருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருணர் ஆற்றுப்படை, முடத்தாம கன்னியார். சிறு பானை நல்லூர்ல வாங்குறீங்க, நல்லூர் நத்தத்தனார். பெரும் பானை கண்ணை உறுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் கௌசிகனார், பெரும் கௌசிகனார். ஓகேவா. குறிஞ்சிப்பாட்டு கபிலர், குறி அப்படின்னா கப்புன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. கபிலர். முல்லைப்பாட்டு, முல்லைனா பூ, நப்பூதனார். பட்டினப்பாலை அப்படின்னா பட்டினம் அப்படின்னா மறுபடியும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வரும். சரியா. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நெடுநல் வாடை, வாடை அப்படின்னா இங்க என்ன சொன்னோம், நக்கீரர் ஆரம்பிச்சோமா, நக்கீரர்ல முடிக்கிறோம். வாடைனா நக்கி பார்ப்போம், நக்கீரர். இவ்வளவுதான் வந்து 10 பாட்டோட இது. ஆற்றுப்படை நூல்கள் 5 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வந்து முருகன் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படைக்கு வேறு பெயர் கேட்பாங்க. என்ன பெயர்னா புலவர் ஆற்றுப்படை, புலவர் ஆற்று படை. ஓகேவா. அதே வந்து மலைப்படுகிறாமுக்கு உங்களுக்கே தெரியும், கூத்தராற்றுப்படை. ஓகேவா. அது பாத்துக்கோங்க. அதே மாதிரி முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை. ஓகேவா. முல்லைப்பாட்டுனா என்னது, நெஞ்சாற்றுப்படை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. ஓகேவா. குறிஞ்சிப்பாட்டு காப்பிய பாட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து கபிலர் எழுதியிருக்காரு, கப்புன்னு சொல்லியிருந்தோம், கப்புல காப்பி குடிப்போம். அப்ப காப்பிய பாட்டுனா குறிஞ்சிப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படைனா முல்லைப்பாட்டு. ஓகேவா. அதெல்லாம் பாத்துக்கோங்க. புலவர் ஆற்றுப்படை முருகு,
இதெல்லாம் அழைக்கப்படுறது திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரியாமா? சோ அப்ப 10 பாட்டு மொத்தம் எத்தனை நூல்கள்ங்க? 10 நூல்கள். முடிஞ்சா? சோ அடுத்து ஓகேங்களா, இப்ப 8 தொகை 10 பாட்டு முடிஞ்சு. 17 கீழ்கணக்குல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? 17 கீழ்கணக்குல 18 நூல் பார்த்திருந்தோம். ஓகேவா? 17 கீழ்கணக்கு. சோ 17 கீழ்கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? நாலடியார். சோ இது சிலபஸ் தான், வேற எதுவுமே இல்ல. சிலபஸ் வச்சுக்கோங்க. நாலடியார், நாலடியார், நான்மணிக்கடிகை, நான்மணிக்கடிகை. ஓகேவா? பழமொழி, பழமொழி, முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, ஆசார கோவை. இதுதான் அறநூல்கள். 17 கீழ்கணக்குனா அறநூல்கள். இது எல்லாமே படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே படிச்சீங்கன்னா பகுதி ஆவும் கவர் ஆகும், பகுதி ஆவும் கவர் ஆகும். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நூலாசிரியர் எங்க இருந்து கேட்பான்? நூல்கள்ல இருந்தா கேட்பான். அடைமொழி எங்க இருந்து கேட்பான்? இங்க இருந்தா கேட்பான். என்ன நூலோட ஆசிரியர் யாரு, அதோட அடைமொழி பெயர் என்ன, நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன, ஏன்னா திருக்குறள் திருங்கிற அடைமொழி, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசார கோவை. ஓகேவா? சோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க நாலடியார். ஓகேவா? சோ அறநூல்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இதுக்கான பேஸ், அதாவது ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? 5 வேர்கள் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்துதான் நூலாசிரியர், அடைமொழி எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? அப்ப அறநூல்கள் எத்தனை சொன்னோம்? 11 சொன்னோம். ஓகேங்களா? நூல். சோ இப்ப ஒவ்வொரு நூலும் ஆசிரியர் பெயர் தெரியும். நாலடியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சமண முனிவர்கள். நான்மணி கடிகை, விளம்பி நாகனார். பழமொழி, பழமொழி, பழமொழி 400 யாரு? ஔவையார். முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி யாருங்க? கூடலூர் கிழார். திரிகடுகம், திரிகடுகம்னா நல்லா திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லாதனார். இன்னா 40 கபிலர், இனியவை 40 பூரஞ்சேந்தனார். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் யாரு? காரியாசன். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஏலாதி கனி மேதாவியர். திருக்குறள் திருவள்ளுவர். ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார். அப்ப 11 நூல், 11 நூல்கள் அறநூல்கள். இப்ப அந்த அறநூல்கள் அதுக்கான ஆசிரியர் பார்த்தாச்சா? அப்ப திருக்குறள் எத்தனை குறள் இருக்கு? 1330 குறள் இருக்கு. 133 அதிகாரம். சோ 3 பால், அது தெரியும். அப்ப ஆசார கோவை, கோவைனா 100 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஏலாதி சிறுபஞ்ச மூலம். சோ சிறுபஞ்ச மூலம் இனியவை 40 பாடல் இருக்கு. இன்னா 40 பாடல் இருக்கு. சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பாக்கள் இருக்கும். ஓகேவா? 97 வெண்பாக்கள். ஓகேவா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுவும். நாலடியார், நான்மணிக்கடிகை. சோ இந்த மாதிரி வேணாங்க அந்த நூலை பத்தி பிரீஃபா படிக்கிறதா இதுல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப முடிஞ்சா அடுத்தது உங்களுக்கு என்னதுங்க, இது வந்து அறநூல்கள் 11. அடுத்தது அகநூல். இது 17 கீழ்கணக்குல அகநூல். 5 50, 5 70, திணைமாலை, திணைமாலை 150,
திணைமாலை 550, 570, திணைமாலை 150, கார் 40, அகநூல்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப 550 மாறன் பொறையனார், 570 ஆசிரியர் யாரு? மூவாதையார், திணைமாலை 150 கனி மேதாவியர், கார் 40 கண்ணன் சேந்தனார், களவழி 40 பொய்கையார். சரிங்களா? இந்த மாதிரிதான் வந்து என்ன பிரிச்சிருக்காங்க உங்களுக்கு, எட்டு தொகை 10 பாட்டு. ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அப்ப இப்ப 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. ஓகேவா? கீழ்கணக்குல 18 நூல்கள், மேற்கணக்குல 18 நூல்கள். சோ இது எப்படி பிரிக்கிறாங்க, யார் ஆசிரியர் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.